பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாராயண் சார் என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணார். அது இப்போ கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் தான், 1984, 40 வருஷம் ஆச்சு. ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு, வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள், இந்த மீடியா. இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டாலிட்டிக் ஏஜென்ட்ன்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறத எப்போது நம்புகிறேன். ஸோ சங்கீத் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது, ரிசப்ஷன் முடிஞ்சது. நம்ம 2 குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளாம் மீட் பண்ணுறோம். அப்புறம் தம்பி ரமேஷ் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம். ஆனால் என்றைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தி ஆவார்னு நான் அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பட் இட் வாஸ் அ வெரி வெரி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி. ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி. என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியாக இருக்கல சாந்தியம்மா, அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி. ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை, இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா, நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆஃப்ரிக்காவில். அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ், அதில் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டு. என்னமோ தெரியாது, இது ஒரு ஐரானிக். ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கும். அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான். அப்போல்லாம் தெரியாது இவர் லவ் பண்ணுவாங்க, இது மேட்டர்லாம் தெரியாது. அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா, பிகாஸ் ஆஃப் எ சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸு, ஆனஸ்டி, அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஷோ பார்க்கலாம், ரொம்ப பேசிட்டு இருப்பார். அண்ட் மோர் தென் தட், இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க, இஸ் வெரி வெரி டேலண்டட் பாய். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் நவ். பட் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ பார்க்க போகிறீங்க நீங்கள். அதுக்குண்டான எல்லா தகுதிகளும் இருக்குது. யூ கேன் டூ அக்ரோபேட்டிக்ஸு, டான்ஸ், எக்ஸ்ட்ராடினரி டான்ஸரு, இதெல்லாம். இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதில் நான் சொல்லலை, அது நான் தான் இப்போவே பார்க்குறேன். ஸோ ஐ வெல்கம் ஹிம் ஆஸ் மை son-in-law to my family. And again, I should talk about my daughter. நான் எப்பவும் I'm very very proud of my daughter. என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு
எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள், லாஃப்டர், இது வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர். அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னான், என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னான், ஐஷு என்னமோ பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்லை தெரியாது, உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா? நம்ம தான் கதையெல்லாம் எழுதுகிறோம், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது. ஆமாப்பா இந்த மாதிரி. ஆஹா சரி, யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல. எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதியா எப்படி? நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல. அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதின்னு. ஓகே, சரி, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா, எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இருக்கும். ஸோ உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது. பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி அப்போலேருந்து. அப்படி சொன்னாங்க இம்மீடியட்டாக. ஓகே, தென் ஐ தாட், என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. இல்லை, நினைக்கிறது என்ன இருக்குது, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் 16 years 14 years ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் அகெயின், தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 months எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒரு செகண்ட் டே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறம் ராமேஷ் சார் பற்றி கூட தெரியும், இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி. அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது. அண்ட் தென் வி டிசைடட், அண்ட் டுடே யூ கேன் see them. எனக்கு இவர் சொல்லிட்டு இருந்தார், ஐஷு பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்ததுன்னு. எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்குது. இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்குது. அப்பா இது என்ன இது தென்ன நான் சொல்லுவேன், இது வந்து ஏ வரும், ஏபிசி இப்படி டப்புன்னு பழங்க வருதுன்னு. ஸோ இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது. டுடே ஷீ சிட்டிங் வித் த மேன் ஷீ லவ்ஸ் as a wife of him. ஸோ அவ்வளோதான்.